சென்னை விமான நிலையத்தில் முன்னறிவிப்பின்றி 12 விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இருந்து டெல்லி, சீரடி, ஹைதராபாத்துக்கு இயக்கப்படும் 12 விமானங்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 6 புறப்பாடு விமானங்கள், 6 வருகை விமானங்கள் ரத்தாகியுள்ளன. நிர்வாக காரணங்களுக்காக சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் முறையான முன்னறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். குஜராத்தில் கனமழை காரணமாக அகமதாபாத் ஷெலா பகுதி சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத்தில் பல்வேறு நகரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் அகமதாபாத்தின் ஷெலா பகுதியில் சாலையில் திடீரென ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டது. சாலையின் நடுவே தோன்றிய இந்த பள்ளத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாத அளவுக்கு நீர் நிரம்பி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்று வருகின்றனர். விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 18வது மக்களவையின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதில் 27ஆம் தேதி நடந்த இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து மறுநாளே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் இன்று மீண்டும் இரு அவைகளிலும் தொடங்குகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி முழக்கத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசியல் ஆதாயத்துக்காக சிபிஐ, இடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் மேலும் நீட் தேர்வில் 1563 மாணவ மாணவிகளுக்கு கூடுதலாக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து 1563 மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டதை ரத்து செய்தது. மேலும் 1563 மாணவ மாணவிகளுக்கும் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை இன்று வெளியிட்டது. மேலும் மறுதேர்வு முடிவுகள் காரணமாக ஒட்டுமொத்தமாக தரவரிசை பட்டியலையும் மதிப்பெண் மாற்றி வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வு முடிவுகளை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி கடந்த மாதம் 65 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியது. இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி தொலைக்காட்சியில் அளித்த நேர்காணல் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிப்பதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து நீதிபதிகள் கூறும்போது, இந்த விவகாரத்தில் தமிழக தலைமை செயலாளர், மத்திய மாநில பழங்குடியின நலத்துறை, டிஜிபி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆட்சியர்கள் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க உத்தரவிடப்படுகிறது என்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.